அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஃபாரின் டூர் போகணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சுனாலே, பல நாடுகளில் முக்கியமாக நமக்கு தோன்றது அமெரிக்கா. இப்போ 4, 5 நாளாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, கலிஃபோர்னியா அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு தீ பரவி இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு காட்டு தீ. வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி இருந்த ஊர் அப்படியே ஆப்போசிட்டாக இன்னமும் எடிட் பண்ண மாரி இருக்குது. எனக்கு பார்த்தா எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு எப்படி தீ பரவச்சுன்றது தெரியல. என்கொயரி போய்ட்டுருக்கு. எப்படி இதை பரவச்சுன்ற மாதிரி என்கொயரி போய்ட்டுருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்பு. 10 கோடி 20 கோடி இல்லை, 4 லட்சம் கோடி இழப்பாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட வீடே அங்கே இல்லை. வீடு மட்டும் இல்லை, இந்த மால், நம்ம ஹோட்டல்ஸ் இதெல்லாம் அங்கே டேமேஜ் ஆகிருக்கு. 2 லட்சம் ஏக்கர், 10,000க்கு மேற்பட்ட கார் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு. மெல்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு நெருப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளோ தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே அவங்க ஃபைட் பண்ணாலும், ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த பவுட்ரு, இந்த வாட்டர் இதெல்லாம் அவங்க ஏற்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு அங்கே வீடே இல்லை, சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர்கிட்ட இப்போ வெளியில் போயிட்டாங்க. நாட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க. இந்த பாதிக்கப்படாத பகுதிகள் இருக்குது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஒரு 3 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வீடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இந்த தீ இயற்கையாக பரவச்சா, இல்லை யாராவது இதை பிளான் பண்ணி யாராவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி என்கொயரி போய்ட்டுருக்கு. இதில் யாரோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் எந்த உயிர் சேதமும் இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனித உயிர் அந்த நெருப்பில் 5 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த நெருப்பில் இந்த பறவைகள், விலங்குகள் இது எத்தனை அழிஞ்சிருக்கும்? அதை நினச்சி பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது. எல்லாம் காலிங்க, டோட்டல் க்ளோஸு. ஹாலிவுட்டு, நமக்கு பிடிச்ச முக்கியமான ஹாலிவுட்டில் ஆக்ட்ரஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே தானே இருப்பாங்க. அவங்களோட வீடு, காரு எல்லாமே காலி. இந்த உலகம் அழியுன்னு சொல்லுவாங்கல்ல, உலகம்னா மொத்தமாக அழியாது போல், இப்படி தான் அழியும் போல். இந்த இதுக்கு முன்னாடி இந்த சுனாமி, நிலநடுக்கமாக இருக்கட்டும், ஒரு சில இப்போ தேவையில்லாமல் வாரெல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உலகம் அழியறதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இதுவும் அப்படி தான் தெரியுது. அவங்களால இந்த நெருப்பை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சாண்டா அனபின்னு சொல்லிட்டு ஒரு காற்று ஒன்று அடிக்கும் போல். அந்த காற்று இப்போ அங்கே ரொம்ப ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நெருப்பு இருக்குது அப்படின்னா, காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டு தான் நெருப்பு உங்களுக்கு பரவ தான் செய்யும். ஸோ இதை இயற்கை கடவுளாக நினச்சா மட்டும்தான் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு நல்ல மழை ஒன்று பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும்.